At last, the finale, last match of this tournament in Solna. Here are Matina. Memangalam Spartan versus Samman Mari fielding team இருக்காங்க. Memangalam batting team இருக்காங்க. ரெண்டு ஓவர் மேட்ச். ஓப்பனிங் பேட்ஸ்மேனா அதே பேரு ஆசி ஸ்ட்ரைக்லயும் தயா நான் ஸ்ட்ரைக்லயும் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண மீனாட்சி வந்திருக்காரு. ஓவர் த கிளந்த ஃபர்ஸ்ட் ஒன். நல்ல நீலகலத்துல பம்பாய் வந்துச்சு. டாட்டோட ஸ்டார்ட் பண்றாங்க. பாசிட்டிவ் ஸ்டார்ட் ஃபார் சம்மன் மாரி. செகண்ட் ஒன். நல்ல ஷாட் நேருக்கு நேரா அப்படியே எடுத்து விட்டாரு. நல்ல கான்ஃபிடன்ட் கொடுக்கும் இந்த ஷாட். ஆசி பேட்ல இருந்து முதல்ல இருந்த ஃபைனல்ல தேர்ட் ஒன். என்ன மூமெண்ட் கொடுத்தாலும் நான் ஸ்லாட்ல தான் போடுவேங்கிற மாதிரி வந்தாரு. இந்த பந்தும் 6 தொலை தூரம் சென்ற பந்து தொலைந்து விட்டதுங்கிற மாதிரி ஆசி பேட்ல இருந்து ரெண்டாவது 6. பேட்ஸ்மேனான ஹேட்ரிக் இந்த பந்து 6 இருந்தால். ஐயோ என் பக்கத்தால அப்படிங்கிறப்போ பவுண்டரி போயிருச்சு. கொல்ல வாசம் பக்கம் பண்ணாலே போன பால் பீமர்னோ ஃப்ரீ ஹிட் பால். இது ஒயிட் பால வெரைட்டி வாங்கினாரு. ஆனா இது ஆகாயம் நோக்கி சொல்லி ஆடி இருக்காரு. எஸ் 6. மூணாவது 6 இந்த ஓவர்ல ஆசி பேட்ல இருந்து. எஸ் நிக்கு இருந்துச்சு பேட்ல அப்படிங்கிறப்போ நல்ல ஸ்டாப்பு. சிங்கிள். இப்போ ஸ்ட்ரைக்ல தயா செமிஃபைனலோட ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். செமிஃபைனல் பார்க்காதவங்க கண்டிப்பா பார்த்துட்டு இந்த ஃபைனலுக்குள்ள வாங்க. அந்த மாதிரியான மேட்ச். ஓடி எடுக்கப்பட்ட 2 ஒரு ஓவர் முடிவுக்கு 27 எக்ஸ்பென்சிவா போயிருச்சு. நல்ல நீல அகலத்துல லோ கேப்டா கீழே வந்துச்சு. டாட். இந்த செகண்ட் ஓவர் போட அச்சு. செகண்ட் ஒன். ஆப்ஷன்ஸ்ல கேப்ல பிளேஸ் பண்ணிட்டாரு. கண்டிப்பா அது நல்லா இருக்கும். பாலே தெரியலங்க அந்த லெவலுக்கு போயிட்டு இருக்கு. பேட் லைட் ஆயிட்டு இருக்கு. 2 ஓடி எடுக்கப்பட்ட 2 ஷாட். நாலாவது 6 ஆசி பேட்ல இருந்து தொட்டதெல்லாம் தங்கமா இருக்கு. இன்னைக்கு டேக்கு அவர் பேட்ல இருந்து நிறைய பெரிய ஷாட் பார்க்க முடியுது. ரெஸ்பான்சிபிள் ஆடி கொடுத்துட்டு இருக்காரு. செமிலையும் சரி ஃபைனல்லையும் சரி. அடுத்த பந்து லெஃப்டி பேட்ஸ்மேனா திரும்பினாரு. சரியா பார்க்க முடியலன்னு நினைக்கிறேன் பால. அப்படி இருந்தும் பேட்ல ஆட்டாரு. இங்க ஒரு மிஸ் ஃபீல்ட். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் தயா ஸ்ட்ரைக்ல ஃபுல் டாஸ் பேட் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா உடம்புல சிங்கிள். அந்த பில்டிங்ல லைட் எல்லாம் போட்டாங்க. இப்போ வரைக்கும் 36 ரன். எக்ஸ்பென்சிவான 2. இதை கேட்ச பிடிக்க முடியாது. எல்லாருக்கும் நடுவால விழுந்துரும். 2 ரன் கிடைச்சிரும். மீனாட்சி அப்படி ஒரு சவுண்டு கேட்டுச்சு. நல்ல தேக்கல் கீப்பர். இங்க விக்கெட்டுங்க. விக்கெட்டோட முடிவுக்கு வருது இந்த இன்னிங்ஸ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுல 38-39 டார்கெட். செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆயாச்சு. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா கணேஷ் தேவன் ஸ்ட்ரைக்லையும் பாண்டி நான் ஸ்ட்ரைக்லையும் முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண அமர் வந்திருக்காரு. அரௌண்ட் த விக்கெட்ல இருந்து வெல் பிளேட் தெளிவா பார்த்தாரு. இந்த பேட் லைட்லையும் சிங்கிள். டாட் பால். ஆப்ஷன்ஸ்ல ஒரு சிங்கிள். ஃபீல்டர் கைக்கே போகும். டாப் ஏஜ் ஃபீல்டர் சண்முகம் 2 பேருக்கு நடுவால விழுந்துருச்சு. சிங்கிள். இந்த முறை முன்னதா இருக்கு அப்படிங்கிறப்போ நல்ல டேக் அண்ட் சண்முகம் பாலுக்கு கீழே வந்தாரு. இருட்டுக்குள்ளையும் தெளிவா பாலை பார்த்து பிடிச்சாரு. ஸ்லாட்ல இருந்தோம் ஆட முடியல. டாட் பால். இதோட இந்த ஃபர்ஸ்ட் ஓவர் முடிவுக்கு வருது. சிக்கனமா இருந்திருக்கு. இதே மாதிரி தான் ஒரு ப்ரெஷரான சூழ்நிலையில நேற்று விளையாண்டாங்க மேமங்கலம் ஸ்பார்டன்ஸ். 6 பாலுக்கு 7 ரன்னு. லாட் ஆஃப் டிராமா அதில் நடந்துச்சு. இப்போ ப்ரெஷர் ஃப்ரீயாக விளையாடுவாங்க. நிறைய ரன்ஸ் இருக்கு. தாராளமாக போடுவாங்கன்னு நினைக்கிறேன். செகண்ட் ஓவர் போட கார்த்தி இந்த டோர்னமெண்ட்டோட கடைசி ஓவர் அப்படிங்கிறப்போ டாட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு. செகண்ட் ஒன். நல்ல ஷாட். டாப் ஏஜ் கேட்சே பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பாலை தேடுறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகும். அப்படி இருந்தும் வந்தாங்க. கிளின்டன் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன். ஓய் தட்டி விட்டுட்டாரு பின்னாடி அப்படிங்கிறப்போ ரன்ஸ் ஓடல. டாட். ஷாட். ஒரு கேட்ச் விட்டு அடுத்த பந்து 6 இருக்கும். நல்ல ஷாட்டுங்க. தெளிவா பாலை பார்த்தாரு. கிளாப்ஸ் கொடுக்குறாரு இங்க தயா. ஆக்சுவலாக பேட் லைட் ஆகிட்டு இருக்கு. மேபி போன பால் கேட்ச் பிடிச்சிருந்துருக்கலாம். ஸோ வேணுன்னே தான் விட்டுருப்பாங்க. சில சமயம் குரூஷியலா பேட் லைட் ஆகுது அப்படிங்கிற கான்செப்ட் வரும். அதுக்கடையில் ஒயிடு போடுறாரு கார்த்தி. அந்த கேட்சை விட்ட உடனே சாரி அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பேட்ஸ்மேன்ட்ட சொன்னார். குட் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அங்கே பார்க்க முடியுது. ரெண்டாவது ஒயிடு. கண்டிப்பா ஒண்ணுமே தெரியாது. டாட்.
எஸ் டாட்டு ஒயிடே இருந்தாலும் டாட்டே சொல்லி முடிச்சிட்டாங்க இந்த மேட்சை. அட்லாஸ்ட் இந்த டோர்னமெண்ட் முடிவுக்கு வந்துருச்சு. இந்த டோர்னமெண்ட்டோட சாம்பியன்ஸ் ராமநாதபுரம் மேமங்கலம் ஸ்பாட்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டெம்பெல்லாம் பிடிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இங்கே நல்ல டோர்னமெண்ட் உண்மையாகவே அவங்களுக்கு. இந்த பையன் எப்போ பாரு கையை தூக்குறதுலேயே மெயினாக இருக்கிறான். லோகேஷ் நம்ம தம்பி தான், நமக்கு பழக்கமான தம்பி. நல்ல டோர்னமெண்ட். கமிட்டியின் சார்பாக 4ஆம் பரிசினை தட்டி சென்ற சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஏசிசி பாட்சா அணியினர். தேர்ட் பிரைஸ் ஆர்கேசிசி இழுப்பக்குடி. 3ஆம் பரிசு 10,000 வழங்குபவர் உதயசூரியன் நரிக்குடி சிங்கப்பூர். 3ஆம் பரிசு 10,000 வழங்குபவர் உதயசூரியன் நரிக்குடி. அந்த பரிசினை தட்டி செல்பவர் ஆர்கேசிசி இழுப்பக்குடி. 2ஆம் பரிசு 2 வழங்குபவர் மனோஜ் அம்பலம் நெம்மேனி மற்றும் ஆதி அம்பலம் நெம்மேனி. செயல்படுத்திய முதல் பரிசு வழங்குபவர் ராணா வெங்கடாச்சலம் அம்பலம் எக்ஸ் ஒன்றிய பெருந்தலைவர் செம்பல்மாலை. அதனை பரிசுரை தட்டி செல்லும் ராமநாதபுரம் மாவட்டம் சேரி சீமை மண்ணில் மைந்தர்கள் ஸ்பாட்டன் அணியினர் அவர்களுக்கு மேமங்கலம் ஸ்பாட்டன்ஸ் டோர்னமெண்டோட சாம்பியன்ஸ் ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுத்துட்டு போறாங்க. வாழ்த்துக்கள். இந்த டோர்னமெண்ட் பொறுத்த வரைக்கும் சிறப்பாக விளையாடிய வாசி அவருக்கு 1000 ரூபாய் சிறப்பு பரிசு கொடுக்குறாங்க. இந்த மேட்ச்ல ரோட்டை தாண்டி 6 அடிச்சிருக்கு மாதேஷ், மான்ஸ்டர் மாதேஷ் அப்படின்னு சொல்லலாம். பெரிய 6, அதுக்கு ஒரு சிறப்பு பரிசு 500 ரூபாய். நடந்து முடிந்த கிரிக்கெட் போட்டியில் மழை வெயில் பார்க்காமல் சிறப்பு இந்த முறையில் இணையதளம் வாயிலாகவும் நேரடி விநியோகம் செய்த அன்பு அண்ணன் 21 அவர்களுக்கு கமிட்டியின் சார்பாக மனமார்ந்த